ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோன்றது பார்க்க போகிறோம். எப்பயும் என்னென்ன லஞ்சுன்னு தான் பார்ப்போம். இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுனே மொத்தமாக பார்த்துக்கலாம். ஆனால் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டால் யாரும் இப்போ அந்தளவுக்கு சாப்பிட மாட்றாங்க. அதனால் மீல் மேக்கரும் கொஞ்சம் பயிர் வந்து ஊற வச்சுருக்கேன், ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி, அதுவும் சேர்த்து போட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன், 2.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இங்கே வந்து ஒரு ஸ்பைசஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா, அந்த ஹோல் ஸ்பைசஸ் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போடுவோம் இல்லையா, அது ஃபுல்லாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம அதில் வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து தனியாக ஹோல் ஸ்பைசஸ் போட்டோம்னா பசங்கள்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதில் அரைச்சிட்டோம்னா அது கூடயே மசாலா இருந்துடும். அதுக்கப்புறம் அந்த மசாலாவில் வந்து 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். நார்மலாக இதில் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்ப்போம். அதுக்கு பதிலாக அதில் வந்து 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துட்ருக்கேன் நான். இப்போ இது வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இதுதான். இது வந்து பச்சை பயிறு, அதுக்கப்புறமேட்டு கருப்புளுந்து, இதெல்லாம் அப்புறம் வந்து கொள்ளு, இதெல்லாம் சேர்த்து வந்து ஸ்ப்ரவுட்ஸாக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து அதில் சேர்க்க போகிறோம். அதுக்குள்ள ஸ்ப்ரவுட்ஸ் பிரியாணின்னு கூட சொல்லலாம். இது வந்து நான் போட்டிருக்கிறது வந்து இது 3 வெங்காயம், இதுவும் 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம். இப்போ இதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நான் கல் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். அது அதுக்குள்ளே வதங்கும். தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த ஸ்ப்ரவுட்ஸும் சேர்த்துக்கலாம். பசங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிறதும் தெரியாது, சாப்பிடுவாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் போட்ட 2 நிமிஷத்தில் அங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இதையும் நம்ம சேர்த்துடலாம். அந்த மசாலா பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். மூடி வச்சிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த மீல் மேக்கரை சேர்த்துட்டு, மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்து கலரிட்டு வேணுன்ற அளவு ரைஸுக்கு ஏற்ற தண்ணி, 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுவேன். அந்த அளவு ஊற்றிக்கலாம். நான் இங்கே அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துறேன். நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன், அதனால் 3.25 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். இப்போது இந்த தண்ணியை சேர்த்துருங்க. இது கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணுங்க. சப்போஸ் காரம் கம்மியாக இருக்காமல் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இதில் நடுவில் 1 ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணேன். அந்த இது வீடியோ வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நீட்டாக வரையாக எப்படி ரெடியாக இருக்கணும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்போ வந்து கொத்தமல்லி தூவி, என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.